தாய் வீடு ஜூலை 2026. பசுமையின் அபாயங்களும் அபிவிருத்தியின் ஆபத்துகளும். எழுதியவர் நசீஹா ஹிஸ்னி. வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. இலங்கையில் அண்மை காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு பிரமாண்ட உள்கட்டமைப்பு மற்றும் நவீன அபிவிருத்தி திட்டங்களின் பின்னால் உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் மறைக்கப்பட்ட பொருளாதார காரணிகளையும் விரிவான தரவு சார்ந்த ஆய்வுகளுடன் விவரிக்கிறது கலாநிதி ஞானசீர்த்தி மீனிலங்கோவின் பசுமை எனும் பேரபாயம் என்ற நூல். தற்கால சூழலியல் கொள்கைகள் குறித்த முறையான விசாரணையையும் புறவயமான விமர்சன பார்வையையும் முன்வைக்கும் இந்நூலின் உள்ளடக்கத்தை விரிவாக ஆராயும் போது மட்டுமே இதன் முகப்பு தலைப்பில் உள்ள குறியீட்டு தனித்துவத்தையும் அதன் பொருளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. நவீன கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மறைப்பதற்காக கையாளும் பசுமை போர்வை உத்திகளை தர்க்க ரீதியாக அம்பலப்படுத்துவதில் இந்நூல் ஒரு முக்கிய கல்விசார் பங்களிப்பாக அமைகிறது. பசுமை என்பதை அடையாளம் காட்டி உலகையே நாசமாக்கிக் கொண்டிருக்கும் அபிவிருத்தி திட்டங்களை திட்டமிடுவோரும் அமுல்படுத்துவோரும் அதனால் துன்பப்படுவோரும் இதன் உட்கருத்தை ஆழமாக அறிந்தால் அபாயத்தின் விளிம்பிலிருந்தேனும் தப்பித்துக் கொள்ளலாம். இந்நூலுக்கான அணிந்துரையில் திரு அசோக்பரன் அவர்கள் நூலாசிரியர் நூலை ஒரு கூர்மையான விமர்சன மற்றும் விசாரணை ஆயுதமாகவும் வழிகாட்டும் திசைகாட்டியாகவும் சரியாகவே சித்தரித்துள்ளதாக குறிப்பிடுகின்றார். முக்கியமாக பசுமை இயற்கை எனும் சொற்களை புதிய சமூக கருத்தாடலாக கொண்டு வருகிறது இந்நூல். இதனால்தான் சிவப்பு நிறத்தில் தலைப்பை வடிவமைத்துள்ளதுடன் கீழ்ப்பகுதியில் ஓரம் கட்டப்பட்ட எப்பொழுதுமே போராட்டத்தின் மூலமே வாழும் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளான மக்களின் நிழல் கொண்ட படமும் உள்வாங்கப்பட்டுள்ளது. இம்மக்கள் சீமெந்து தொழிற்சாலை, அனல் மின் நிலையம் மற்றும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என பலராலும் அழுத்தத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்ற அறுவைக்காடு குப்பை திட்டம் போன்ற உயிர்கொல்லி திட்டங்களிலிருந்து தம்மையும் தமது சந்ததியினரையும் பாதுகாக்க துடிக்கும் சந்ததி காக்கும் சரித்திர போராட்டம் எனும் மகுடத்தில் போராடும் புத்தள மக்களாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகின்றது. பசுமை பசுமை என்றே பசுமைக்கு ஆப்பு வைத்த பல செயற்திட்டங்களையும் உள்ளடக்கியுள்ள இந்நூல் எமது நாடும் இதில் விதிவிலக்கல்ல என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மையில் ஒரு தனியார் நிறுவன உற்பத்தி சாலை தனது சுதந்திர தின செய்தியில் உண்மையான சுதந்திரம் என்பது சுத்தமான காற்றை சுவாசிக்கும் உரிமையே என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த உற்பத்தி நிலையம் சூழல் நேயம், மீள் சுழற்சி என பல திட்டங்களையும் வகுத்து கொண்டு தமது உற்பத்தி பொறிமுறைக்கும் இன்சினரேஷன் முறைமையை பிரயோகப்படுத்துகிறது. ஏற்கனவே தூசு நச்சுவாயுக்களின் வெளியேற்றம், நீர்வாழ் மீன் இனங்களின் பாதரச மாசடைவு, வெப்ப வெளியேற்றம் ஆகியவற்றின் காரணமாக அமைந்த இந்நிறுவனம் இன்று சுத்தமான காற்றை சுவாசிக்கும் சுதந்திரம் பற்றி பிரச்சாரம் செய்வதை திரைப்பட பாணியாகவே உணர்கின்றேன். இன்று உலகளாவிய ரீதியில் பல சந்தை நுட்பங்களும் இயற்கை மூலிகை, இயற்கை மூலங்கள், இயற்கை சேர்மானங்கள் போன்ற தொனிப்பொருட்களில் முக்கிய இடம் வகித்து வருகின்ற உற்பத்தி பொருட்கள் பலர் உணவாக உட்கொள்ள தவிக்கும் முட்டை, பாதாம் விதைகள், கேரட் போன்றன சவர்க்காரம் மற்றும் கிரீம்களுள் உள்ளடங்கியுள்ளனவாம். இந்த கிரீம் வகைகளில் அதிகமானவை அங்கீகரிக்கப்பட முடியாத அளவு பாதரச அளவினை கொண்டுள்ளதுடன் மீண்டும் இவை பயன்படுத்தப்பட்ட பின்னர் அவை உள்ளடங்கியிருந்த போத்தல்கள் மற்றும் டியூபுகளும் சூழலுக்கே திரும்ப செல்கின்றன. இவ்வாறான பசுமை பற்றிய பல கட்டுக்கதைகளையும் படம் பிடித்து காட்டும் இந்நூல் இதனால் ஏற்படும் பேரபாயங்களையும் சூட்சுமமாக முன்வைக்கின்றது. மேலும் உலகில் ஒரு வினாடிக்கு 20,000 போத்தல்கள் சூழலுக்கு வெளியிடப்படுகின்றன. எவரெஸ்டின் பனிப்பாறை, மரியானா ஆழி போன்றவற்றையும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் விட்டு வைக்கவில்லை என்பதையும் இந்நூல் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். முக்கியமாக நாம் சிந்திக்காத நச்சு காலனித்துவம் பற்றியும் இந்நூல் நமக்கு தெளிவூட்டுகிறது. இதன்போது நம்மை ஏற்கனவே அடிமைப்படுத்தி ஆண்டு சென்ற பிரித்தானியாவில் இருந்து குப்பை கண்டெய்னர்கள் எமது நாட்டுக்கு வந்ததையும் குறிப்பிடுதல் அவசியம். காலனித்துவத்திற்கு முன்னைய காலப்பகுதியில் பின்பற்றப்பட்ட இயற்கையான பொறிமுறைகள் ஒழிக்கப்பட்டு காலனித்துவத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப மாற்றப்பட்ட சூழ்ச்சிகளும் அதன் பாதிப்புகளும் பற்றி இந்நூல் சிறப்பாக ஆராய்கிறது. இலங்கையின் குடியேற்ற திட்டங்களுள் கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் உண்மையான நோக்கம் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதனை படம் பிடித்து காட்டும் இந்நூல்
இதனால் எவ்வாறு மக்களது வாழ்க்கை கோலம் எதிர்கணிய மாற்றங்களுக்கு உள்ளாக்கியது என்பதனையும் அலசி ஆராய்ந்து சுருக்கமாக முன்வைத்துள்ளது. குளிரூட்டி வாகனங்களின் உள்ளேயும் மூடப்பட்ட அறைகளின் உள்ளேயும் இருந்து கொண்டு உயர் வர்க்கத்தினரால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் சாதாரண மக்களது வாழ்வை எவ்வாறு பந்தாடுகிறது எனும் பல உதாரணங்களையும் ஒவ்வொரு கதைகளின் ஊடாகவே விளங்கப்படுத்தும் இந்நூல் உண்மையில் ஒரு சிறந்த ஆசான்தான். எமது நாட்டில் அன்று முதல் இன்று வரை அபிவிருத்தி திட்டங்களுடன் கலந்துரவாடி வரும் தேசியவாதம், அவசர திட்டமிடல், கட்டுமானத்தின் பின்னர் திட்டமிடல், மக்கள் எதிர்ப்பின் மத்தியில் கெடுபிடி அமுலாக்கம் போன்ற பன்முகங்களையும் இந்நூல் தெளிவுபடுத்துகிறது. இப்பொழுது 2026 ஆண்டில் சக்திவள பிரதி அமைச்சர் நுரைச்சோலை அனல்மின் நிலைய செயற்திட்டத்திற்கான சரியான இடம் தெரிவு செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 2003 ஆண்டில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வனல் மின் நிலையத்தின் இட அமைவின் காரணமாக செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரை மட்டுமே நிலக்கரி இறக்குமதி செய்ய முடியுமாக உள்ளது. இக்கால பகுதி நாம் நிலக்கரி கொள்வனவு செய்யும் ரஷ்யா போன்ற நாடுகளில் குளிர்காலம் என்பதால் அங்கு நிலக்கரி விற்பனை விலை அதிகரிக்கும். இவ்வாறு நிலக்கரி அதிக விலையில் விற்பனை செய்யப்படும் காலத்திலேயே நிலக்கரியை கொண்டு வந்து இறக்க வேண்டிய வலுக்கட்டாய நிலைமைக்கு இந்நிலையத்தின் அமைவிடமே காரணமாக உள்ளது. அது மட்டுமன்றி 2018 ஆண்டில் சூழல் நீதிக்கான அமைவு மற்றும் IPEN இணைந்து நடத்திய ஆய்வில் புத்தளம் களப்பில் உள்ள மீன்கள் மாசடைவிற்கு உட்பட்டு உள்ளமையே மீன்களை பிரதான புரத உணவாக உட்கொண்ட பிள்ளை பெறும் வயதிலுள்ள 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்ட பெண்களது தலைமுடியில் சாதாரண அளவாக 0.5 ppmi விட மிக அபாயகரமான அளவு பாதரசம் காணப்படுவதாகவும், இப்பாதரச மாசடைவுக்கு அனல் மின் நிலையம் மற்றும் சீமெந்து தொழிற்சாலைகளின் வெளியேற்ற கழிவுகள் காரணமாக அமையலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இப்பாதரச மாசடைவு மூளை மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பு, ஞாபக மறதி நோய், கற்றல் சம்பந்தமான பிரச்சனைகள் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்த வல்லது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே விடயம் தொடர்பான பல செயற்திட்டங்கள் இப்புத்தகத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. முக்கியமாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் பாதிப்புகள் ஆராயப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் மலைநாட்டு பகுதியில் உற்பத்தியாகி பள்ளத்தை நோக்கி பாயும் மகாவலி கங்கை அமெரிக்காவின் டெனசி மாநிலத்தில் செயற்படுத்தப்பட்ட செயற்திட்ட முறைமையினை மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் ஒரு அறிவியல் மீள்பார்வையை தூண்டுவதாக உள்ளது. இலங்கையின் பல்வேறு செயற்திட்ட வழுக்களுக்கு காரணமாக அமைந்துள்ள சாத்தியக்கூற்று அறிக்கை தவறுதல்கள் பற்றியும் நூலாசிரியர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். விக்டோரியா நீர்த்தேக்க திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட சாத்தியக்கூற்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த அளவையும் விட 4 மடங்கு அதிகமாக மக்கள் இச்செயற்திட்டத்தினால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அறுவைக்காடு நில அகழி நிரப்பல் செயற்திட்டத்திற்கான சாத்தியக்கூற்று அறிக்கையும் கூட அப்பிரதேசம் மக்கள் குடியிருப்புகள் அற்ற பிரதேசம் எனவும் 2.5 கிலோமீட்டரை விட தூரத்திலேயே மக்கள் வாழ்கின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 300 மீட்டர் அளவு தூரத்தில் மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். 1994 நியூ சயின்டிஸ்ட் எனும் சஞ்சிகையில் விக்டோரியா அணைக்கட்டு திட்டத்தின் ஒரே எதிர்பார்ப்பு இலங்கையில் இதன் அனுபவத்தை பெற்று உலகின் ஏனைய பகுதிகளில் செயற்படுத்தப்படலாம் என்பதனை இந்நூல் சுட்டிக்காட்டி உள்ளமை எமது இலங்கை நாடு பரிசோதனை எளியாக கவனிக்கப்படுகிறது என்பதனை நன்றாக உணர்த்தியது. மேல் கொத்மலை திட்டம் கூட சுற்றுச்சூழலை விட மின்சாரம் அவசிய தேவை எனும் அடிப்படையில் மத்திய சூழல் அதிகார சபையினால் வழங்கப்பட்டுள்ளன. ஏனைய அழிவு தரும் செயற்திட்டங்களுக்கும் அனுமதி அளித்ததற்கான நியாயப்படுத்தல்களை தெளிவுபடுத்துகின்றது. மேலும் சம்போர் அனல் மின் நிலையத்திற்கு எதிரான வெற்றிமிக்க மக்கள் போராட்டம் பற்றியும் இந்நூல் குறிப்பிட தவறவில்லை. இதுபோல இளந்தலைமுறையினருக்கும் ஒரு மாதிரி வழிகாட்டியாக இந்நூல் அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சுன்னாகம் நிலத்தடி நீர் பாதிப்பு பற்றிய பிரச்சினைகள் மற்றும் இலங்கை மக்களின் கண்களை கட்டி ஏமாற்றிய எக்ஸ்பிரஸ் பால் அனர்த்தம் பற்றியும் சிறப்பாக முன்வைத்துள்ளார் பேராசிரியர் கலாநிதி ஞானசீர்த்தி மீனிலங்கோ.
எவ்வாறாயினும் புத்தளம் மாவட்டத்தில் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர் பல பாதிப்புகளும் ஆய்வுகளின் ஊடாக கண்டறியப்பட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்கள் பற்றியும் மேலும் எதிர்காலத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கும் செயற்திட்டங்கள் பற்றியும் இந்நூல் உள்ளடக்க தவறியமையை சுட்டிக்காட்டுவது பொருத்தம். இந்த நூலானது விமர்சனங்களுடனும் விசாரணைகளுடனும் மட்டும் வரையறுத்து விடாது மக்களாகிய நமது கடமைகளையும் சூழல் பற்றிய உணர்வு பூர்வமான அக்கறையையும் அவை எவ்வாறு பேணப்பட வேண்டும், எவ்வாறான அணுகுமுறைகள் மூலம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு சுய கற்றல் வழிகாட்டியையும் இந்நூல் வழங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நூல் பல்துறைசார் அறிவு தேடலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அறிவு ஊற்றாகவும் ஆய்வாளர்களுக்கு அது ஆய்வு தேடலை விருத்தி செய்யும் ஒரு தூண்டல் கருவியாகவும் அமைந்துள்ளது. சமூகவியல், விஞ்ஞானம், பொருளியல், வணிகம், வரலாறு, புவியியல், பொறியியல், மருத்துவம் போன்ற அனைத்து துறை சார்ந்தோரும் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் பற்றிய உண்மையான நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். அன்றேல் அவர்களது துறைசார் நிபுணத்துவம் பூரணமற்றது என்றே கருத வேண்டும். பசுமை எனும் பேரபாயம் என்ற இந்நூல் அனைத்து மக்களுக்கும் அவர்களது துறை, வயது, மதம் மற்றும் வாழுமிடம் போன்ற வித்தியாசமின்றி பொதுவான கல்வி களஞ்சியமாக உள்ளமை மறக்க முடியாத உண்மையாகும். இந்நூல் பரவலாக சென்றடைய வேண்டும். சூழல் பற்றியும் பசுமை பற்றியுமான அக்கறையை மக்களிடம் உருவாக்கவும் இளந்தலைமுறையினரிடம் எடுத்து செல்லவும் இந்நூல் பயனுள்ளது.